சொன்னது மாதிரி கல்லணை டேமோட நிலை இப்போ எப்படி வறண்ட பாலைவனமாக இருக்குதோ, இன்னும் ஒரு சில நாட்களில் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் கடல் அலைகள் எப்படி அலைப்பாயுதோ அது மாதிரி இங்கே அலைப்பாயும். இது எப்போதுமே இந்த இடத்துல அலை பாயிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படின்னா எப்போதுமே தண்ணி நிற்கிறதுக்கான சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும். அதை பற்றி நம்ம பேசுவோம். ஒவ்வொரு வருடமும் கர்நாடகா மாநிலத்தை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்களும் தண்ணி தர மாட்டேங்கிறாங்க. மேகதாது அணையை கட்டணுங்கிற ஒரு மும்மரத்தில் இருக்காங்க. என்ன காரணம்? 3 சைடு மலை இருக்குது, இல்லைன்னா 2 சைடு மலை இருக்குது. அதை வச்சு அவங்க ஒரு அணை கட்டிடுறாங்க. அவங்களுக்கு தேவையான நீர் வளத்தை சேகரித்து வச்சுக்கிறாங்க. நம்மளுக்கு தேவைப்படும் போது அவங்க கொடுக்க மாட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம நிறைய தெய்வங்களை வழிபடும் போது வர்ண பகவான் மூலியமாக மேற்கு தொடர்ச்சி மலை மூலியமாக மழை அதிகமாக பொழியுது, வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. அதன் மூலயமா டேம் நிரம்பி தண்ணி வருது. ஓகே, அது மாதிரி தான் நம்ம ஒரு வாட்டி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த மாதிரியான சூழலை மாற்றணும் அப்படிங்கும்போது நம்ம ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் பக்கம் ட்ராவல் பண்ணக்கூடிய நதிகளை ஒரு 5 கிலோமீட்டர் ஒன்று, இல்லைன்னா ஒரு 7 கிலோமீட்டரில் 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை. ஏன்னா தடுப்பணை அப்படின்னா நிறைய நபர் நான் விசாரிக்கும் பொழுது சாத்தியம் இல்லை தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்தை சாத்தியப்படுத்தக்கூடிய நபர் தான் புரட்சியாளர். இதுதான் உண்மை. அப்படின்னா அப்போ சாத்தியப்படுத்துறதுக்கான ஒரு சூழ்நிலையை, ஒரு திட்டத்தை நம்ம அதை ஏற்படுத்தலாம்ல. ஓகே, என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கி நிறையா பாலங்கள் ஒவ்வொரு ஊரை விட்டு ஒரு காவேரியாக இருக்கணும், கொள்ளடாக இருக்கணும், பாலம் கட்டுறாங்க. அப்படின்னா அந்த பாலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பில்லரில் தடுப்பணை கட்டலாம். ஒன்று, இப்போ இந்த கல்லணை டேமில் தண்ணி திறந்து விடும்போது ஒரு செட்டரு இல்லைனா 2 செட்டர் மட்டும் தண்ணியை திறந்து விட்டு மீதி தேக்கி வச்சுருந்தால் அந்த சரௌண்டிங்கில் நீர் பாசனம். ஏன்னா ஆல்ரெடி காவேரி கொள்ளிட ஆறை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா கொள்ளிட ஆறத்தில் முக்கம்பில் தண்ணி திறக்க மாட்டாங்க. இருந்தாலும் டோல்கட்டில் இருந்து அந்த ஊற்று தண்ணீர் மூலியமாக வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போது அந்த ஊற்று தண்ணி வருது அப்படின்னா அது ஏன் காவேரி ஆற்றுல ஊற்று தண்ணி வர மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊற்றே இல்லாத அளவுக்கு போர் இறக்கி, ராட்சச போர் இறக்கி பல மாவட்டங்களுக்கு, தென் மாவட்டங்களுக்கு, நிறைய மாவட்டங்களுக்கு தண்ணி போகும் பொழுது தண்ணீர் சுத்தமாக வறட்சி ஆகிடுது. அப்போ நிலத்தடி நீரோட அளவும் குறைஞ்சிருது. அந்த ஊற்று தண்ணீர் மேலே பயணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்தணும்னா ஒரு 10 கிலோமீட்டர், ஒரு 15 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டினாதான் சாத்தியப்படுத்த முடியுங்கிறது என்னுடைய கருத்து. இது அதெல்லாம் திரும்பவும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சாத்தியப்படுத்த முடியாத விஷயத்தை சாத்தியப்படுத்தக்கூடிய நபர் தான் புரட்சியாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த அரசின் மூலயமா மாற்று கோணத்தில் ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டுமே நம்ம கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதல்வரை, அந்த அமைச்சர்களை நம்ம ஒவ்வொரு வாட்டி யாசகம் எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். அப்போது நமக்கு தேவையான வளத்தையும் நீர்நிலையும் உருவாக்கி வச்சுக்கிட்டா அவங்கள்ட்ட போய் நிற்கணுங்கிற அவசியம் இல்லை. சப்போஸ் அவங்க ஊரில் வெள்ளப்பெருக்கு அபாயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அவங்க ஊரில் இருக்க மக்கள் அவங்க எப்படியே போகிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனக்கு மிஞ்சியதுனே தானம் தரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எடுத்துகிட்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் கொடுக்கவே வேண்டாம், உங்களுக்கு தேவையானதை நீங்களே வச்சுக்கணும்னு சொன்னோம்னா அங்கே வெள்ளப்பெருக்கில் சாகிறத விட வேறு வழியே இல்லை. அப்படிங்கும்போது மாற்று கோணத்தில் தண்ணியை சேகரிக்கிறதுக்கான வேலைகளை பண்ணால் மட்டும்தான் இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத என்னோடய கருத்தியில் அதில் வைக்கிறதுல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.